அவரையில் வந்து அஸ்வினி பூச்சின்னு ஒன்று வருமா, வெள்ளை பூச்சி ஒன்று வரும், அல்லது கருப்பு பூச்சி வரும். கருப்பு பூச்சி அப்படின்னா சாம்பல் மட்டுமே அதுக்கு மருந்து. சரிங்களா? இலை வெள்ளை வெள்ளையாக வருதுன்னா அதுக்கு சத்து பத்தலைன்னு அர்த்தம், இலைப்பேன் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏதாச்சும் உரம் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம செடி மட்டும்தான் வைக்கிறோம், எவ்வளோ காய்ச்சதுனால காய்க்குது, அதோட விட்டுடுறோம். அதனால் அதுக்கு ஏதாச்சும் உரம் கொடுப்போம். செய்முறைங்கும் போது உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. சரிங்களா? எப்படி இருந்தாலும் இங்கே வந்து இந்த மாடி தோட்டத்தை கண்டிப்பாக இங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் நடைமுறைப்படுத்தி காமிப்போம். அப்போ உங்கள் சந்தேகம்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இந்த மூடாக்குக்கு சொன்னோம், இந்த தென்னை மட்டை சொல்லிகிட்டு இருந்தோம். தென்னை மட்டை இவ்வளோ பெரிய மட்டை நம்ம போட்டிருக்க முடியாது, கவர் மேபி இதாக இருக்கும். நீங்கள் ஈரப்பதமாக இருக்கும்போது சின்ன சின்னதை வெட்டிக்கலாம். இது மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய ஒளி, ஆமாம், ஒரு லேயர் போட்டுடலாம். சூரிய ஒளி வந்து ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளுக்குள்ளே போகாது. அந்த ஈரப்பதத்தை பாருங்கள், இது நான் என் வீட்டுக்குள்ளே போட்டிருந்ததை எடுத்துகிட்டு வந்தேன். ஈரப்பதம் பாருங்கள் இன்னும் இருக்கும். சரிங்களா? அந்த ஈரப்பதம் அப்படியே அப்சர்வ் ஆகியிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லை, அது என்னென்னா என்ன பர்பஸுக்கு இது நான் சொன்னேன்னா, முதல்ல இலை தலையை போட சொன்னேன், அதுக்கு மேலே தான் போட சொன்னேன். இல்லை, நீங்கள் போட்டது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது மேலே வைக்கிறதுக்கு காரணம் இந்த சூரிய ஒளி இதில் பட்டு இது காஞ்சு இது மக்கி உரமாகணும். அப்போ நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டிங்கன்னா அது மக்கி உரமாகறதுக்கு இன்னும் டைம் ஆகும்ல. அதனால் மேலே இருந்துச்சுன்னா இது அந்த சூரிய ஒளி பட்டு காஞ்சு மக்கி உரமாகறதுக்கு வாய்ப்பு சீக்கிரம் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். அதனால் தென்னை மட்டை போடுறது தான். நீங்கள் இது மாதிரி காஞ்சது தான் வாங்கணுங்கிறதுல இளநீ சாப்பிட்டீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், நமக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும். சரிங்களா? அது அதில் மண்ணு போட்டு இதிலே போட்டுக்கலாமா, பண்ணிக்கலாமா? கரண்டி இருக்குமே, கரண்டி அதுலேயே அளவுக்கு மக்கு. இப்போ நம்ம முதலே சொன்னோம், இந்த அளவு எல்லாமே சரிங்களா மண்ணோட தன்மையை பொறுத்து. இதெல்லாம் இது வந்து ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு மட்டுமே. சரிங்களா? உங்கள் மண்ணோட தன்மை, உங்கள் மண்ணில் நல்ல இயற்கை வளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மண்புழு உரம் அல்லது வந்து மாட்டு சாண எரு அல்லது ஆட்டுப்புழுக்கு இதெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. பட் வீட்டில் வர்ற காய்கறி கழிவை மக்க வச்சு அந்த உரம் 15 நாளைக்கு ஒரு முறை போடுங்க. ஏன்னா 15 நாளைக்கு ஒரு முறை போட்டிங்கன்னா மட்டுமே அந்த மண் இன்னும் சத்தாக வளப்படும். அதுக்கு பாக்டீரியாஸ் மறுபடியும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் மறுபடியும் வளரும். சரிங்களா? அப்போ அது மக்களுக்கு கேட்டாங்க, மறுபடியும் இடையில கேட்டாங்க ஸ்மெல் வரும் இல்லைன்னு. ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்தால் பாலோ தயிரோ அதில் ஊற்றுங்க, டைல்யூட் பண்ணி. சீக்கிரமாக அது நொதித்தல் தன்மை அது ரியாக்ட் பண்ணி அதெல்லாம் இதை எடுத்துரும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரே ஒரு முறைனா இஎம் சொல்யூஷன் அப்படின்ட்டு இருக்கு, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கான். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மல்டி பர்பஸ். இது வந்து நீங்கள் வீடு துடைக்கிறீங்க, வீடு துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் உணவு விழுந்து எடுத்து சாப்பிட முடியுமா? நீங்கள் என்ன போட்டு துடைக்கிறோம்? வெறும் தண்ணி வச்சா துடைக்கிறோம்? லைசால் வேற என்ன, இதெல்லாம் போட்டு தான் துடைக்கிறோம். துடைச்சி எதுக்காக துடைக்கிறோம்? அதை சுத்தமாக இருக்கணும். இது உணவு போச்சுன்னா வயிறும் சுத்தமாயிரும், அப்படித்தானே? அடுத்தது இன்னொன்று, நிறைய வீட்டில் பாத்ரூமில் கல்லி, அந்த பாத்ரூமில் தண்ணி போகிற ஜலதார் இருக்குல்ல, அதில் அடைச்சிருக்கலாம், அல்லது ஸ்மெல் வரலாம், டாய்லெட்டில் ஸ்மெல் வரலாம், கிச்சன் சிங்கில் ஸ்மெல் வரும். சரிங்களா? இது வந்து மல்டி பர்பஸ்ஸு. இது நீங்கள் எங்கே வேணாலும் இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க கிருமிகளை சாகடித்து இதை இந்த ஸ்மெல்லை எடுத்துரும். சரிங்களா? இது எப்போ எனக்கு இது அறிமுகமே ஒரு 6 வருடம் தான். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு குளம், கெட்டுப்போன குளத்தையே இது மூலமாக மீட்டு எடுத்திருக்காங்க. இதை நிறையா எடுத்து தயாரித்து இதை கொண்டு போய் அந்த குளத்தில் ஊற்றி அந்த குளம் ஸ்மெல்லே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கழிவு நீர் போகிற குளத்தை, ஒரு குளத்தையே செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்க கல்லியில் என்ன மாற்றுறதுக்கு? சரிங்களா? அதுக்கப்புறம் தான் செஞ்சோம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை வெளியில் வாங்கலாம். சரிங்களா? இது ஒரே ஒரு முறை மட்டும், ஃபஸ்ட் ரா மெட்டீரியல் ஒரு டைம் வாங்கிக்கலாம். இதை இஎம் சொல்யூஷன், இது அமேசானில் இருக்குது. நாங்கள் இது தெரியறதுக்கு முன்னாடி இதை பற்றி 1 லிட்டர் கேட்டால் 2700 ரூபா சொன்னாங்க. ஆனால்
லோக்கல்லையே கிடைக்குது. இது 1 லிட்டர் வந்து 350 ரூபா தான். 1 லிட்டர் ஃபஸ்ட்டு வாங்கிறது. இதை 1 லிட்டரை நீங்கள் இது 20 லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க போர் வாட்டர், சரிங்களா, குளோரின் கலக்காத வாட்டர், அந்த வாட்டரை 18 லிட்டர் எடுத்துக்கோங்க. இது 1 லிட்டர். 1 கிலோ வெல்லம், நம்ம வெல்லம், உருண்டை வெல்லம் அல்லது கருப்பட்டி வெல்லம், இனிப்பு சார்ந்த பொருள் 1 கிலோ எடுத்துக்கலாம். இந்த 1 கிலோ வெல்லத்தை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. மறுபடியும் இந்த 17 லிட்டரில் ஊற்றிட்டு இதை 1 லிட்டர் ஊற்றிடுங்க. இதை என்ன மாதிரி பாத்திரத்தில் வைக்கணும்னா, இது மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்கலாம். பிளாஸ்டிக் இதில் வைங்க. இரும்புலையோ அல்லது அலுமினியத்துலேயோ வைக்க வேண்டாம். அலுமினியத்தை இது ஓட்ட போட்டுரும், சரிங்களா. அதனால் பிளாஸ்டிக் இது ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேனில் கூட வச்சுக்கலாம். மூடிடுங்க. டெய்லி காலையில் 1 செகண்ட் அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு மூடிடுங்க. வெளிக்காற்று உள்ளுக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி மூடிடுங்க. 7 to 10 நாள் நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு வாடை வரும், சரிங்களா. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த ஸ்மெல் வந்து ஒரு இனிப்பு வாடை வந்துச்சுன்னா உங்களுக்கு 20 லிட்டர் இஎம் ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா. ஒரே 1 லிட்டர் தான் வாங்கியிருந்தீங்க, 20 லிட்டர் கிடச்சிது. இது நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். நமக்கு 20 லிட்டரும் பயன் தராது, சரிங்களா. இன்னொன்று, இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 3 மாதம்தான். 3 மாதத்துக்குள்ளே இது பயன்படுத்தலைன்னா இதில் இருக்க அந்த பாக்டீரியாஸ், நன்மை செய்யும் பாக்டீரியாஸ் இறந்துடும். அதுக்கு உணவு இல்லை. நீங்கள் எங்கேயாச்சும் இதை டைலூட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா அங்கே இருக்கிறத சாப்பிட்டு அது என்ன வேலையோ செய்யும். இதை அடைச்சே வச்சுருந்தீங்கன்னா அது இதோட லைஃப் 3 மாதம்தான். அதனால் 20 லிட்டர் 3 மாதத்துக்குள்ள நம்ம பயன்படுத்த முடியாது. நீங்கள் இது 1 லிட்டர் 20 லிட்டர் கரைச்சிங்கன்னா 1 ஏக்கருக்கே பயன்படுத்த முடியும். நிலத்துக்கு 1 ஏக்கருக்கே பயன்படுத்தும் போது இது நமக்கு அவ்வளவு தேவையில்லை. அதனால் ஒரு 2-3 பேர் 4 பேர், ஏன்னா இது வந்து கூட்டு முயற்சி தான். அன்றைக்கி விவசாயமாகட்டும் எல்லாமே எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக இருந்துச்சு. எல்லா விஷயமும் விதையிலிருந்து அனுபவத்திலிருந்து எல்லாமே. திருவிழா வச்சது காரணமே அதுதான், சரிங்களா. இப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 லிட்டர் வாங்கி அவ்வளோ 20 பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைலூட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே 1:10 தான். இது இப்போ 1 லிட்டர்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம், ஊற்றிக்கலாம். ஊற்றி செடிக்கும் தெளிச்சுக்கலாம். வீட்டில் இப்போ கிச்சன் மாடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கரப்பான் பூச்சி இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சி ஏன் வருது அப்படின்னா, அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கான உணவு அங்கே இருக்குது. இதை வந்து நீங்கள் அது தொடச்சி விட்டிங்கன்னா அந்த பூச்சியோ அல்லது இப்போ இந்த நம்ம சாப்பாடு உணவு வேஸ்டெல்லாம் கிடந்து மக்கி ஸ்மெல்லாகிறத இது வந்து சிதைச்சு அந்த வாசம் வராமல் பண்ணிடும். இது இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த பூச்சியெல்லாம் வராது, சரிங்களா. இது வந்து மல்டி பர்பஸ். நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணலாம், வீடு தொடச்சி விடலாம், எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. இயற்கையானது. செடிக்கு வளர்ச்சி ஊக்கி 15 நாளைக்கு ஒரு தாட்டி இது செடிக்கு ஊற்றுனீங்கன்னா அருமையாக செடி வரும். இப்போ நான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் 2 மிளகாய் செடி வீட்டு வாசல்லையே தொட்டியில் வச்சு, ஒன்றுக்கு இது ஊற்றுனேன், ஒன்றுக்கு ஊற்றவே இல்லை. ஊற்றினதில் ஒரு 20-25 மிளகாய் காய்ச்சிருந்துச்சு. ஊற்றாதில் இப்போ தான் பூத்து ஒரே ஒரு காய் வந்திருக்கு. வித்தியாசம் தெரியறதுக்காக பண்ணேன். நீங்கள் அது மாதிரிலாம் செய்ய வேண்டாம். பாவம், ஒன்றுக்கு சாப்பாடு கொடுத்து ஒன்றுக்கு பண்ணாமல் இருக்க வேண்டாம், சரிங்களா. தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணோம், சரிங்களா. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து ஸ்ரீராம் பயோடெக்னு மதுக்கரை ரோட்டில் இருக்குது, சரிங்களா. மதுக்கரை ரோட்டில் இது இருக்குது. நாங்கள் எங்கெங்கேயோ பார்த்து அமேசான்லாம் பார்த்து கடைசியில் சுந்தராபுரத்து பக்கம் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்துச்சு, இந்த கம்பெனி இருந்துச்சு. இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க. இதுலேயே 2-3 முறை இருக்குது. EM1, EM2, EM3, EM5 வரைக்கும் இருக்குது. EM5ல் நீங்கள் 1 வருஷம் வச்சுக்கலாம். பட் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாம். அதில் நிறைய பொருளெல்லாம் போடணும், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு கொஞ்சமாக எடுத்தோன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். முடிச்சுன்னா மறுபடியும் இன்னொன்று, அடுத்த முறை நீங்கள் இது வாங்கணுங்கிறதே இல்லை. நீங்கள் தயாரித்த EM சொல்யூஷனில் 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க டைலூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது உங்களுக்கு ரா மெட்டீரியல். மறுபடியும் அடுத்த முறை 20 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு 1 லிட்டர் ஆயிடுச்சு, சரிங்களா. மறுபடியும் நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை, சரிங்களா. நீங்கள் அந்த இது வந்து அந்த ரா மெட்டீரியல் 20 லிட்டரில் 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கணும். 20 லிட்டராக பண்ணி எல்லாம் வந்து 20 லிட்டராக வந்துடுதில்ல உங்களுக்கு.
தாங்க அதெல்லாம் முடிஞ்சு ரெடியானதுக்கு அப்புறம் தான். வெறும் தண்ணியை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது 1 லிட்டர் மறுபடியும் இது தயாரிக்கிற முறை புரிஞ்சுச்சா? 18 லிட்டர் தண்ணி, இது ஒரு லிட்டர் 19 ஆச்சு, 1 கிலோ வெல்லம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆமாம். அப்புறம் ஒரு நிமிஷம் 20 லிட்டர் தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து டைலூட் பண்ணி செடி ஊற்றிக்கோங்க. மறுபடியும் அந்த டைலூட் பண்ணுறதை தூக்கியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த 20 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த முறை தயாரிக்கிறதுக்கு மறுபடியும் இதில் தண்ணி கலந்துட்டிங்கன்னா இது மறுபடியும் உங்களுக்கு யூஸ் இல்லை, செடிக்கு மட்டுமே ஊற்ற முடியும். மறுபடியும் நீங்கள் தயாரித்த 20 லிட்டர்லேருந்து வேணால் 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அடுத்த முறை தயாரிக்கிறதுக்கு. ஆமாம், அப்படி ஊற்றிட வேண்டாம், கான்சன்ட்ரேட்டட் வேண்டாம். ஆமாம், அது நீங்கள் டைலூட் பண்ணி ஊற்றிக்கலாம். சரிங்களா? அது 1:10. நீங்கள் கடை அங்கே கொடுக்கறது 1 லிட்டர் தான். அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் 10 பேர் இருந்தால் 10 பேர் ஆளுக்கு இப்போ ஒரு 100 ml கிடச்சிதுன்னா கூட போதும். இல்லை அது இல்லை சொல்கிறேன். உங்கள் தேவை நம்ம தேவைக்கு என்னென்னவோ செய்கிறோம். ஒரு CD வாங்கினா கூட தெரியாத வீட்டுக்கு போய் தேடி பிடிச்சி வாங்குகிறோம். சில விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரணும்? இங்கே ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு. இல்லை, இதை நீங்கள் கலந்து 1 வாரம் 7 நாள் வச்சுட்டு டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு வாடை வரும், அதுலேருந்தே வரும். ஆமாம், இது பனம்பழம் யாராச்சும் முகர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பனம்பழம், அந்த பனம்பழம் ஸ்மெல் அடிக்கும். இன்னொன்று உள்ளுக்குள்ளே ஒரு வெள்ளையாக நுரை கட்டி மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது வடிகட்டி பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த கசடை எடுத்து வேறு எதுக்காச்சும் போட்டுக்கலாம். இது டைலூட்டாக இருக்கிறது தண்ணியாக மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் கடையில் போய் ரெகுலராக மண்புழு உரம் வாங்கி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எதுவுமே நீங்களாக பண்ணிக்கோங்கிறதுக்கு தான். சரிங்களா? நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், கீழே ஊற்றலாம். அதான் சொன்னேன், மல்டி பர்பஸ் தான். செடி மேலேயும் ஊற்றலாம், செடிக்கு கீழேயும் ஊற்றலாம். கெட்டு போன குளத்துலையே ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டு கல்லியில் ஊற்றுனீங்கன்னா என்னாச்சுன்னா அதில் இருக்கிறதெல்லாம். ஆமாம், டேங்க் வாட்டரில் அது எதுக்கு? டேங்க் வாட்டரில் எதுக்கு ஊற்றணும்? கிளீன் பண்ணுறது நிலப்பரப்பத்தான் சொன்னேன், தண்ணியை சுத்தப்படுத்துதுன்னு சொல்லலை. குளத்தன்னா குளத்தில் ஊற்றிருக்காங்க. அதான் குளத்தில் ஊற்றி குளத்தில் கெட்டு போயிடுச்சு. டிச்சு தண்ணியெல்லாம் விட்டு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதிகப்படியான நாத்தம், அப்புறம் நிறைய நத்தைகள் வந்துருச்சு. அதுக்காக அந்த குளத்தை சுத்தப்படுத்தினாங்க. சரிங்களா? அதுக்காக ஊற்றுனாங்க. ஆமாம், கையில் படலாம், கையிலெல்லாம் பட்டால் ஒன்றாகாது. நாங்கள் மரம் இடம் மாற்றுறதுக்கு இதை டைலூட் பண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். வேறு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நாங்கள் டைலூட் பண்ணி செடிகளுக்கு ஊற்றிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வேர் பகுதி எல்லாத்துக்குமே ஊற்றுங்க. சிங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு இல்லை, இது இந்த ரேஷியோங்கிறத தான் முதலே சொன்னேன். ஃபஸ்ட் நாள் ஊற்றி வீட்டு கிச்சனுக்கெல்லாம் தொடச்சி பாருங்கள். அடுத்த நாள் பூச்சி வச்சுன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ஊற்றுங்க. ஆமாம், அது அதான் சொன்னேன் முதலியே இந்த பக்குவம் அவ்வளோதான். இது நம்ம பூச்சிகள்லாம் வீரியமான பூச்சியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இல்லை, இந்த சாக்கடையில் கொசு ஏன் உட்காருதுன்னா அந்த சாக்கடையில் அதுக்கான உணவு இருக்குது. சரிங்களா? கொசுவை கட்டுப்படுத்துதான்னு சொல்ல முடியாது, ஓடிடும் அங்கேருந்து. அது வேற எங்கேயாச்சும் போய் இன்னொருத்தரை கடிக்கும். சரிங்களா? இன்னொன்று, இப்போ டெங்கு காய்ச்சல் கொசு வருது, எல்லா இடத்துலையும் வருது, எல்லாத்தையும் கடிச்சு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் டெங்கு காய்ச்சல் வந்துருச்சா? வரல. காரணம் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி. சரிங்களா? இல்லாதவங்களுக்கு கடிச்சது வந்துருச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வளர்த்துக்குவோம், அவ்வளோதான். கொசுவெல்லாம் போக்க முடியாது, அது இருந்துகிட்டே தான் இருக்குது. இது நம்ம ஒரு ஆள் மனசு வச்சா முடியாது, ஊர்கூடி தான் தேர் இழுக்க முடியும். சரிங்களா? நம்ம முயற்சி செய்வோம், நம்ம வீதிக்கு, நம்ம டிச்சுக்கு, அப்புறம் அப்படி போவோம். சரிங்களா? முயற்சி செய்வோம். நம்ம டிச்சு யார் அசுத்தப்படுத்துறது? யாருது? ஃபஸ்ட்டு நம்மள இருந்து தானே ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்னொருத்தரை போய் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சோனையுமே இன்னொருத்தரை போய் இவன் செய்யலைங்க வேண்டாம். நமக்கே இப்போ தானே வந்திருக்கு இந்த ஞானம் செய்யணுங்கிறது.
அதனால் வந்து நம்மள இருந்து ஆரம்பிப்போம், அப்படி செய்வோம்.